மாலத்தீவு அதிபருக்கே மாந்திரிகம் செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி முயற்சி செஞ்சவங்கள இப்ப கைது செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதிபருக்கு மாந்திரிகம் செய்ய முயற்சி செஞ்ச நபரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாத்திமா சாம்னாஸ் அலி சலீம். இவங்கள மாலத்தீவு காவல்துறை கைது செஞ்சு இப்ப 7 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்கதா சொல்றாங்க. இவங்களை கைது செய்யறதுக்கு முன்னாடி இவங்களோட வீட்டை காவல்துறை சோதனை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சில பொருட்கள் கிடைச்சதாகவும் அதன் அடிப்படையில இவங்க கைது செஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியே வந்திருக்குங்க. சரி, இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களும் ஒரு அமைச்சர் தாங்க. அதுவும் என்ன அமைச்சர்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி. எப்படிப்பட்ட ஒரு வரிகள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஐநா சுற்றுச்சூழல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை மாற்றத்தால கடல் மட்டம் உயருது பாத்தீங்களா, இதனால அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நாடுகள்ல மாலத்தீவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நாட்டுக்கு சுற்றுப்புற சூழல் அமைச்சர் எப்படிப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இதுல இன்னொரு கூடுன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ரமீஸ் அப்படிங்கிற அமைச்சரோட முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்துல அமைச்சரா பொறுப்பு வகிக்கிறதுக்கு முன்னாடி அதிபரோட மாளிகையில பணியாற்றிட்டு இருந்ததா சொல்லப்படுதுங்க. இப்ப இவங்க இருக்கிற அமைச்சகம் இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குங்க. மத்திய அமைச்சரவையில இன்னும் சிறந்த அமைச்சகத்துல பொறுப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாந்திரகத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியே வந்திருக்கு. இவங்களோட முன்னாள் கணவரும் சஸ்பெண்ட் ஆகி தான் இருப்பார் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 3 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை 1 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு கை குழந்தை இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்களோட சேர்த்து 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் மந்திரவாதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மாலத்தீவுல இந்த மாந்திரிகத்தை அல்லது பிளாக் மேஜிக்கை ஃபேண்டீட்டா இல்லைன்னா ஷிகுரு அப்படின்னு சொல்றாங்க. மாலத்தீவு தண்டனை சட்டத்தின் கீழே, அதாவது பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு கீழே பிளாக் மேஜிக் ஒரு குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டப்படி இது குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் சிறையில தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த மே மாதம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினருக்கு ஒரு 60 வயது முதியவர் இந்த பிளாக் மேஜிக்கை செஞ்சு கொடுத்திருக்காருங்க. இந்த காரணத்தினால அந்த 60 வயது முதியவரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. கடந்த 2015ஆம் ஆண்டுல இஸ்லாமிய அமைச்சகம் ஒரு பொது அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருந்து இஸ்லாமிய சமூகம் விலகி இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மாலத்தீவுல வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடம் இந்த பழக்க வழக்கம் இருக்குங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம் மூலமா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். அதே மாதிரி மாந்திரீகத்தை பயன்படுத்தி அவங்களுடைய எதிரியை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த மாதிரியான சடங்குகளை அவங்க ஈடுபட்டு வராங்க. இந்த பழக்க வழக்கத்தினாலதான் ஒரு சில அப்பாவிகள் பாதிப்புக்கு உள்ளாராங்க. கடந்த ஏப்ரல் 2023ஆம் ஆண்டுல ஒரு வயதான பெண்ணை 3 நபர்கள் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதான பெண் இந்த மாதிரியான மாய மாந்திரிக சடங்குல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கொலை செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணையில் ஈடுபடும் போது காவல்துறைக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அந்த மாதிரியான சடங்குல ஈடுபட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் காவல்துறைக்கு கிடைக்கலங்க. இது இப்படி இருக்க 2012 எதிர்கட்சியோட அலுவலகத்தை, அதாவது கட்சி ஆபீஸுங்க, எதிர்கட்சி ஆபீஸை சோதனை செய்யும் போது சோதனை செய்ய வந்த அதிகாரிகள் மீது அமைப்பாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபிக்கப்பட்ட சேவலை அவங்க மேல எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இந்த சம்பவத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இதை கடந்து போக முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அதிகார வர்க்கம் தனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரியான சடங்குகள் மூலமா நிறைவேற்றிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள்கள்ல பலி அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி 13 அப்படிங்கிற நம்பரை செய்தித்தாள்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் அவங்களோட மாந்திரிக சடங்குக்குள்ளதான் வரும்.
இதுக்கு நம்மளால ஒரு ஆதாரத்தை எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. ஆனா அதிகார வர்க்கம் தெளிவா தனக்கு தேவையான விஷயங்களை இந்த மாதிரியான சடங்குகள் மூலமா நிறைவேற்றிக்கிடுவாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நண்டு சிண்டுகள் செய்யக்கூடிய, அறியாமையில செய்யக்கூடிய விஷயங்களை பூதாகரமா காட்டி மக்களை இந்த உண்மையை சொல்றவங்களை கான்ஸ்பிரசி தியரிஸ்ட், இல்லைனா இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிப்பா, இதெல்லாம் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகார வர்க்கத்தோட அல்ல கைகளை வச்சு அதிகார வர்க்கம் வெகுஜன மக்களை திசை திருப்பி ஏமாத்துவாங்க. இதனால நம்ம சேனலோட பார்வையாளர்களும் சரி, நம்ம சேனலோட ஆதரவாளர்களும் சரி, இந்த மாதிரியான செய்திகளை நீங்க பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகார வர்க்கம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நண்டு சிண்டுகள் செய்யக்கூடிய விஷயங்களை பெரிதுபடுத்துறாங்க. இல்லைன்னா இதை விட பெருசா ஏதோ பண்ண போறாங்க, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செய்திகளை அவங்க வெளியிடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.